அந்தளவுக்கு தெளிவாக பேசியிருக்க மாட்டேன் வீடியோவில். இது ஃபஸ்ட்டு வீடியோன்றதெல்லாம் அந்தளவுக்கு தெளிவாகவும் இருக்காது, ஓகேவாக இருக்கும். கடுவாயின் பண்பு, அந்த தம்பி பற்றி தான் இப்போ நம்ம பேச போகிறோம். என்னன்னா, அவனை பற்றி என்ன பேசுறதுன்னு எனக்கு தெரியல. அவன் ஒரு 15 வயசு பையன். அவன் இவ்வளோ பெரிய ஸ்கேம் பண்ணுறான்றதே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னால் நம்ப முடியல. அவன் பேக் எண்ட்லேருந்து யாரோ வேலை பார்க்குறாங்கன்றது நமக்கும் தெரியுது. ஆனால் நம்ம வந்து அந்த பையன் ஃபேஸை பார்த்து தான் போயிட்டு, நான் கிடையாது, இந்த பணம் போட்டு ஏமாந்தவங்க. நம்ம வந்து என்னன்னா, அந்த பையன் ஃபேஸை பார்த்து தான் போயிட்டு பணம் கொடுக்குறோம். பட் பணம் எப்படி கொடுக்குறோன்றது தான் எனக்கு அது நம்பவே முடியல. ஒரு சின்ன பையன் சொல்றான்றதுக்காக நம்ம போய் குடுத்துருவோமா? அந்த அளவுக்கு நம்ம வந்து முட்டாள்களா இருக்கோமா? கேமிங் ப்ரொமோஷன் பண்ணாங்க. பெரிய பெரிய இன்ஃப்ளூயன்சர்ஸ், பெரிய பெரிய இன்ஃப்ளூயன்சர்ன்னு சொல்ல முடியாது, இன்ஃப்ளூயன்சர்ஸ் ப்ரமோஷன் பண்ணாங்க, அதை நம்பணும். கேமிங் ஆப்பை வந்து ப்ரொமோட் பண்ணாங்க, அதை நம்பணும். இது என்ன சொல்கிறது, இந்த இதில் தான் நான் வந்து வீடு வாங்கினேன், இந்த இதில் தான் நான் கார் வாங்கினேன்னு சொல்லி பெரிய பெரிய ஆளுங்க சொன்னதை நம்ம நம்பணும். பெரிய பெரிய ஆளுங்க, நான் வயசில் பெரியவங்க சொல்கிறத சொல்கிறேன். பட் ஒரு 15 வயசு பையனும் இதையே சொல்லி ஏமாத்துறான் அப்படின்னா, அப்போ அந்தளவுக்கு நம்ம முட்டாள்களாக இருக்கோம். இப்போ வரைக்குமே அவன் பேஜில் எவ்வளோ, அவன் பேஜில் 6 லேக் ஃபாலோவர்ஸ் தான் இருக்காங்க. இப்போது நான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறப்பயுமே அவன் பேஜில் 6 லேக் ஃபாலோவர்ஸ் தான் இருக்காங்க. இன்னுமே யாரும் அன்ஃபாலோ பண்ணல. ஏன் அவனை ரிப்போர்ட் பண்ணல, அந்த அக்கௌண்ட்டை வந்து பிளாக் பண்ணல, ஏன்னு எனக்கு தெரியல. நான் ரெக்கார்ட் பண்ணுற வரைக்குமே அவனுக்கு 6 லேக்ஸ் ஃபாலோவர்ஸ் தான் 6 லேக்ஸ் ஃபாலோவர்ஸ் தான் இருக்காங்க. எனக்கு தெரியல ஏன் இன்னும் யாரும் அன்ஃபாலோ பண்ணல, ரிப்போர்ட் பண்ணல அவள் அக்கௌண்ட்டை அப்படின்னு சொல்லிட்டு. நம்மள தான் தப்பு, நம்ம போயிட்டு நம்பி ஏமாறுறோம். அவன் ஏமாத்தல, ஐ மீன் அவன் ஏமாத்தல, நம்ம தான் போயிட்டு ஏமாந்துருக்கோம். ஸோ நம்ம ஏமாந்ததை நம்ம ஒத்துக்கணும். அவன் பணம் கொடுத்துட்ருக்கேன்னு சொல்கிறான், ஆனால் அதெல்லாம் கொடுக்குறானா இல்லை ஏமாத்துறானான்னு தெரியல. ஏன்னா நமக்கு எதுவுமே தெரியாது, சோஷியல் மீடியாவில் காட்டுற எதுவுமே உண்மையும் கிடையாது. அவன் பேசுகிறானா அது அவனுக்கு யாராவது ஸ்கிரிப்ட் கூட எழுதி கொடுத்துருக்கலாம். இப்போ நான் அவன் வந்து கரெக்டு, அவன் பண்ணது கரெக்டுன்னு நான் சொல்லலை. பட் அவனுக்கே அது தெரியாமல் இருக்கலாம், நம்ம பண்ணுறது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனுக்கே அது தெரியாமல் கூட இருக்கலாம். பின்னாடி இருந்து யாரோ அண்ணன் சொல்கிறாங்க, அவன் தான் ஒர்க் பண்ணுறானா என்னன்றது நமக்கு தெரியாது. எதுவுமே நமக்கு தெரியாதுன்றப்போ நம்ம ஒருத்தரை மட்டுமே ப்ளேம் பண்ண முடியாது. நம்ம பக்கமும் மிஸ்டேக்ஸ் இருக்குது. ஒரு சின்ன பையன் சொல்கிறான்றதை வந்து நம்ம ஏற்றுக்கிட்டு போய் பணம் போடுறோம் அப்படின்னா நம்ம அந்தளவுக்கு முட்டாள்களாக இருக்கும், அவ்வளோதான். அவன் வந்து நம்மளை ஏமாத்தலை, நம்ம தான் போய் வாண்டடாக போய் ஏமாந்துருக்கோம். அவன் ஒர்க் ஃப்ரம் ஹோம் போடுறான், இல்லைன்னா பை ஸ்டார்டிங்கில் இதெல்லாம் நிறுத்தியிருந்துருக்கலாம். ஏற்கனவே ஒரு யூடியூபர் போட்டிருந்தாரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி, அவன் ரொம்ப பைத்தியக்காரத்தனமாக பண்ணிட்டு இருக்கான், இதெல்லாம் ஏன் சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு யூடியூபர் போட்டிருந்தாரு. அப்பவே வந்துட்டு நம்ம பண்ணிருக்கலாம் ஏதாவது. இந்த மிளகாத்தூள்லாம் அரைச்சி பூசுறது, முட்டி போடுறது உப்புல, இதெல்லாம் ரொம்ப சில்லியா இருக்கு. ப்ளஸ் அது ஒரு சின்ன பையன், அவனை வந்து யாரோ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரிலாம் பண்ணாதான் வியூஸ் போகும்னு சொல்றாங்களா என்னன்னு நமக்கு தெரியாது. பேக் எண்ட்ல யாரோ இருக்காங்க கண்டிப்பா. அவனுக்கு இவ்வளோ மெசேஜ் பண்ண தெரியுமான்றது கூட எனக்கு தெரியல. அவன் பார்த்தா அப்படி தெரியவும் இல்லை. அவனுக்கு ஸ்கிரிப்ட் கொடுக்குறாங்க, அதை அவன் பேசுறான்னு தான் நான் நினைக்கிறேன். அவன் இன்டர்வியூலையுமே அதை தான் சொல்லியிருப்பான், எங்கள் அண்ணன் தான் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு ஒரு சின்ன பையனை வச்சு இவ்வளோ ஸ்கேம் நடந்துட்டுருக்கு. இதுக்கு முன்னாடியும் நடந்துட்டு தான் இருக்குது, முன்னாடியும் பேசிட்டு தான் இருந்தாங்க. இப்போ அவன் இந்த தார் ராக்ஸ் வாங்கின பிறகு, அது நியூஸ்லலாம் போட்ட பிறகு தான் நமக்கு வந்து அது தெரிய வந்திருக்கு. நிறைய பேர் வெளியில் வந்து சொல்கிறாங்க, இதை முன்னாடியே சொல்லியிருந்தீங்க அப்படின்னா, முன்னாடியே நிறைய வெளியே விஷயம் வந்திருக்கு, வந்துருந்துச்சு அப்படின்னா நம்ம அவனை வந்து ரிப்போர்ட் பண்ணி பிளாக் பண்ணியிருந்துருக்கலாம். இப்போயுமே யாரும் பண்ணல, அது வேற விஷயம். ஏன் பண்ணலன்றது தான் எனக்கு தெரியல. அவன் சின்ன பையன், அவன் இன்னும் ஏமாத்திட்டு தான் இருக்கான். என்ன சொல்றது, ஏன் வேற யாருமே கேமிங்கை ப்ரொமோட் பண்ணலையா அப்படின்னு ஒரு சின்ன பையன் மனசுல இவ்வளோ விதைஞ்சிருக்கு. கேமிங் எல்லாம் ப்ரொமோட், காரணம் யாரு? ஆல்ரெடி பண்ணிக்கிட்டு இருக்க இன்ஃப்ளூயன்சர்ஸ் தான். என்ன சொல்றது, அடுத்து ஜஸ்ட் நம்ம பண்ண வேண்டியது அவனோட அக்கௌண்ட் போயிட்டு அன்ஃபாலோ பண்ணிட்டு ரிப்போர்ட் பண்ணி பிளாக் பண்ணுங்க, அதுதான் பண்ண முடியும். இல்லைனா இன்னும் அவன் வந்து போட்டுகிட்டே தான் இருப்பான். ஸ்கேம் பண்ணுற வீடியோஸ் நிறைய நிறைய போடுவான். அப்புறம் என்ன வேற யாரும் பண்ணலையா அப்படின்னு சொல்லி கேட்பான், நம்மளே கொஷின் பண்ணுவான். நான் வந்து வேற ஏதோ வீடியோ தான் எடுத்து வச்சிருந்தேன். இது என்னோட சேனலில் ஃபர்ஸ்ட் வீடியோவாக வரும். இது வியூஸ் போகுமா இல்லையான்னு கூட எனக்கு தெரியாது. பட் நான் இதை ஏன் போடுறேன்னா, இப்போது இதுதான்
போயிட்டுருக்கு. பஸ் இத பத்தி பேசாம இருக்கவும் முடியல. ஃபர்ஸ்ட் வீடியோவே இத நான் போடுறதுக்கு எடுக்கவே கிடையாது. இப்ப இந்த இஷ்யூ போயிட்டுருக்கு. அதனால போடுறேன். எது போனாலும் ஓகே தான், போகலனாலும் ஓகே தான். ஏன்னா நான் அந்த அளவுக்கு தெளிவா பேசியிருக்க மாட்டேன் வீடியோல. இது ஃபர்ஸ்ட் வீடியோன்றதெல்லாம் அந்த அளவுக்கு தெளிவாவும் இருக்காது. ஓகேவா இருக்கும். அவ்வளோதான். இது வியூஸ் போகலனாலும் பிரச்சனை இல்ல. ஆனா எனக்கு பேசணும்னு தோணுச்சு. அதனால பேசிட்டேன்.